இன்றைக்கி நம்மளோட சேனலில் செம்ம டேஸ்டியான மதுரையில் கல்யாண வீடுகளெல்லாம் பந்தியில் வைக்கக்கூடிய வெண்டைக்காய் பச்சடி தாங்க செய்ய போகிறோம். இது வெண்டைக்காய் பச்சடி பல விதங்களில் செய்யலாம். அதில் இது ஒரு வகைங்க. இந்த கல்யாண வீட்டு வெண்டைக்காய் பச்சடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா விடவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டு நாக்கிலே நிற்குங்க. இது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி இந்த அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், பச்சை மிளகா எடுத்திருக்கேன், வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேங்க. இந்த பச்சை மிளகா நிறைய போட்டிருக்கேன்னா எனக்கு பச்சை மிளகா பிடிக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. எத்தனை தேவைனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக போட்டாலும் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு. இந்த வெண்டைக்காய் பச்சடி செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கிங் ஆயில் சேர்த்திங்கனாலுமே சூப்பராக தாங்க இருக்கும். இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு அதோட சேர்த்து கடுகும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இதோட ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வெண்டைக்காய் சேர்த்துக்கலாங்க. இந்த வெண்டைக்காய் அதிகம் வதங்கக்கூடாது. இந்த பச்சை கலர் இருக்கும் போதே நம்ம எடுத்துடணும். அந்த விழுவிழுப்பு இருக்கும் இல்லையா, பிசுபிசுப்பு போகிற அளவுக்கு மட்டும் வதக்கினா போதுங்க. இந்த பச்சை கலர் இருக்கணுங்க. ரொம்ப கருகிற அளவுக்குலாம் வதக்க தேவையில்லைங்க. நம்மளோட சேனலில் வீடியோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இந்த வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகா காரம் வேணும், அதோட ஃப்ளேவர் மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த பச்சடிக்கு அதோட ஃப்ளேவர் கண்டிப்பாக வேணுங்க. நீங்கள் உடச்சி போடாமல் கீரி போடாமல் முழுசாக போட்டுக்கோங்க. முழுசாக போட்டிங்கன்னா அதோட காரம் இறங்கவே இறங்காது. இப்போ இந்த தக்காளியும் போட்ட பின்னாடி வெங்காயம்லாம் போட்ட பின்னாடி ரொம்ப வதங்க தேவையில்லைங்க. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போதுங்க இதுக்கு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இதை இந்த வெண்டைக்காயோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில், அதிகமாக காரம் தேவையில்லை. இது மொத்தத்துக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் காரம் அதிகமாகலாம் இருக்காது. இப்போ மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த வெண்டைக்காய் பச்சடி செய்யலாங்க. அப்புறம் இந்த வெண்டைக்காய் பச்சடி மட்டும் கூட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட சாப்பாடும் சல்லுன்னு சாப்பிட்றலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அப்புறமேலுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வெண்டைக்காய் பச்சடி அதாவது ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வத்திரணும். அப்படியே கூட்டு பதத்துக்கு வந்த பின்னாடி, கிரேவி பதத்துக்கு வந்த பின்னாடி அதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போடணுங்க. கருவேப்பிலை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாங்க. இவ்வளோ தாங்க, செம்ம டேஸ்டியான கல்யாண வீட்டு வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. Thank you so much. Take care. Bye.